இந்த சொந்தமாக ஜோசியம் பார்க்குறதுல ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? படித்தது நம்ம பார்த்தா 7ஆம் இடத்ததிபதி 6, 8, 12க்கு போய் மறைந்து போயிட்டார், அப்போ கல்யாணம் இல்லை. 7ஆம் இடத்ததிபதி நீசம் ஆயிட்டார், அப்போ கல்யாணம் இல்லை. 7க்கு அதிபதி வக்கரம் ஆயிட்டார், அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாக்க இதில் உண்மை கிடையாது. 7க்கு அதிபதி நீசமாகி வக்கரமாகி 6, 8, 12 மறைஞ்சு கெட்டு போயிருந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். சரி, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி குரு 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலோ, 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலோ, 11ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குரு தசை நடந்துச்சுன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், தவிர்க்க முடியாது. அப்போ இங்கே ஆட்சி உச்சமாக தான் இருக்கார். ஆனால் அதே குரு நீசம் ஆயிட்டார், 6, 8, 12 மறைஞ்சு போயிட்டார், வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் ஒரு லக்னங்களுக்கும் ஒரு மாதிரியான மாறுதல்கள் நடக்கும். ரெண்டாவது, கல்யாணத்தை அந்த 7ஆம் இடத்ததிபதி மட்டும் வச்சு பேச முடியாது. 7ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த 3ம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நல்ல திருமணம், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம், நல்ல வாழ்க்கை. 3ல் 2 அடி வாங்கிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு காலதாமதமான திருமணம், பிரச்சனையான வாழ்க்கை. 3க்கு 3மே சிக்கலில் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கல்யாணமும் லேட்டாக நடக்கும், பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆகி வேறு கல்யாணத்தை நோக்கியும் போவாங்க. இப்படி நிறைய படிநிலைகள் இருக்குது. 7க்கு அதிபதி போய் 8ல் நிற்கிறார், அல்லது நீசமாயிட்டார், அல்லது கெட்டு போயிட்டார், அதனால் குடும்ப வாழ்க்கை அவுட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. 7க்கு அதிபதி கெட்டு போன எத்தனையோ குடும்பங்கள் ரொம்ப பிரமாதமாக வாழ்வாங்க. நமக்கு தெரியலைன்னு என்ன சொல்லலாமே தவிர நமக்கு தெரியலங்கிறதுக்காக ஜோசியம் தப்புன்னு ஆயிராது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. 7க்கு அதிபதி கெட்டிருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும்.